ஹாய் மக்களே, சென்னை சமையல்ன்ற நம்ம சேனலில் பயனுள்ள பல முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாங்காய் தித்திப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாங்காய் சீசன் வந்து இப்போ நிறைய இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து மாங்காய் ரைஸ் எப்படி பண்ண போகிறோம், மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ண போகிறோம், தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மாங்காய் தித்திப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் போட்டு பண்ண போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒரு முக்கியமான ஸ்வீட் இது. மகாலட்சுமி தாயார் பூஜை அப்போ வந்து பெருமாள் நல்ல பூஜை அப்போ நீங்கள் இந்த மாதிரி கடவுளுக்கு செஞ்சு வச்சு கடவுளுடைய அருளும் கிருபையும் பெறுறதுக்கு மிக உகந்த ஒரு ஸ்வீட் இது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் மாங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 3 கப்பு இருந்துச்சு. 3 கப்புக்கு 3/4 கப்பு நம்ம வெல்லம் வந்து சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பச்சை மிளகாயோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான மாங்காய் தித்திப்பு, மாங்காய் ஸ்வீட். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபெஸ்டிவல் அப்போ நீங்கள் ஏதாவது வீட்டில் சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப உகந்த ஒரு பிரசாதமாக இது வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் பொடியிலேயே நம்ம தனியாலாம் சேர்த்துருப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த புளிப்பு சுவைக்கு வந்து உப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா இது வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா மிளகாய் தூள்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இப்போ வெல்லம் எடுத்துருக்கோம். நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க வெல்லம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நான் 3/4 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 கப்பு மாங்காய் கட் பண்ணினதுக்கு 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கோம். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா விதங்கின உடனே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சின்ன மெஷர்மெண்ட் கப்பு. இதை விட சின்ன கப்பு அது. தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஸ்டீம்லேயே கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மாங்காய். தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான மாங்காய் ஸ்வீட், மாங்காய் தித்திப்பு. இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானது. இப்போ வந்து மாங்காய் வெந்த உடனே தான் நீங்கள் வெல்லம் போடணும். மாங்காய் வேகிறதுக்கு முன்னாடி வெல்லம் போட்டிங்கன்னா மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் நல்லா கரையணும். பெரிய மாங்காய்க்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் மிக பயனுள்ள பல விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா நம்ம போட்ட வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சது பாருங்கள். இது பதம் எப்படின்னாக்கா, நீங்கள் போட்ட வெல்லம் வந்து நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஒரு பாவு பதத்துக்கு வரா மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும். இப்போ போட்ட வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. நல்லா வந்து மாங்காவும் வெந்துடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரு சின்ன டீஸ்பூனில் நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்க்கும்போது நெய்யோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான மாங்காய் ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பவுலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான மாங்காய் ஸ்வீட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் பல பயனுள்ள விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.